வாழ்க வளமுடன். இன்றைக்கு என்ன பசங்களாம் எக்ஸாமுக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் அப்பா அம்மா அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எந்த கிளாஸ் படித்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன +2 வரைக்கும். இப்போ +2 முடிஞ்சிடுச்சு, இப்போ 10த்தும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து வரும்ல எல்லாருக்குமே எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை கூட இருந்து படிக்கிறானான்னு பார்ப்போம். ஏங்க நீங்கள் சொல்லிடுறீங்க நான் படிக்கலை, எனக்கு எப்படி தெரியுங்க இங்கிலீஷுன்னு? ஓகே தெரிய வேணாங்க, அட்லீஸ்ட் படிக்க உட்கார்றானான்னு பாருங்கள். உட்காந்து அரை மணி நேரம் பார்த்து இல்லைம்மா நான் ஏந்து போனோன்னா, இல்லைங்கண்ணா உனக்கு என்ன வேணும் நான் எத்தான் தரேன், நீ ஏந்து போகணும் அப்படின்னு. அப்படியா? அப்போ அவன் என்ன கேட்குறான்னு கொடுக்கும். அவன் மூடு அவுட் ஆக்காதீங்க. படிடா நீ இதை பண்ணு அதை பண்ணு எதுவுமே சொல்லாதீங்க. அப்படியாங்கண்ணா உனக்கு இதுவா, சரி நான் ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. கூட இருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அந்த படிக்கிற எண்ணமே வரும். 1ஆம் கிளாஸ்லேருந்து இது ஒன்றா அந்த ப்ராக்டிஸ் வரும். எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, வேலை இருக்குங்க, அப்புறம் எதுக்குங்க குழந்தை பெற்றுக்கிட்டீங்க? குழந்தைக்குன்னு நீங்கள் ஒதுக்கல, உங்களுக்கும் ஒதுக்க மாட்டேன்றீங்க. உங்கள் உடம்பே நீங்கள் பார்க்காத ஓடிக்கினே இருக்கிறீங்க. வேலை வேலைன்னு சம்பாதிக்கணும். பணம் இன்றைக்கி வருங்க, மனுஷால் வருவாங்களே. நம்ம குழந்த படிக்கலைன்னு அப்போல்லாம் அவங்களுக்கு திட்டி என்னங்க பிரயோஜனம்? நம்ம கரெக்டாக இருந்தால் பசங்க கரெக்டாக இது பண்ணுவானுங்களா, ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை? அதனால் நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். படிக்கிறது தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுங்க. தெரியாதவங்க டியூஷன் போய் வந்தாங்கன்னா என்ன கண்ண சொன்னாங்க, முன்ன விட இப்போ எப்படிங்க நான் பாடம் படிச்சுக்கிறேன், இந்த கேள்வி வரும்னு சொன்னாங்களா? சரி அது வரைக்கும் படிச்சியா? சரி சந்தோஷம். முடிஞ்சால் நான் கேட்குற கேள்வி மாதிரி சொல்ல முடியுமா கண்ணு? முடியாதுமாண்ணா, சரி ஓகே நாளைக்கு சொல்லு பரவாயில்ல அப்படின்னும். அது மாதிரி அவனை விட்டு கொடுத்துட்டோன்னா ஆச்சு. பாவம் அம்மா இத்தனை நாள் விட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம நாள் இன்றைக்கி சொல்லியே பார்க்கலாம்னா அவனே கேள்வி கேளுமா நான் சொல்கிறேன் அப்படின்வான். முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன, இப்போ லீவ் விட்டா ஒரு மாதம் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரீயாக இருப்பான்ல, அப்போது அந்த நேரத்துக்கு என்ன கோச்சிங் கிளாஸுன்னு அனுப்புங்க. வேணான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அவனை கொஞ்சம் வெளியே விளையாட விடுங்க. அதனால் எதுக்குன்னா விளையாட்டு அங்கங்கே பால் ஆடுறாங்களா பசங்க, 1 மணி நேரம் ஒரு கிரவுண்டு போய் ஆடுறேன்னா விடுங்க. ஏன்னா வெயிலும் படணும், மழையும் உடம்புல பட்டால் நோய் வராது இருக்கும். அதனால் அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு ரொம்ப தூரமா, சரி போயிட்டு வாட அப்படின்னு போகும்போது என்ன சாப்பிட்டுட்டு போ, என்ன தேவையோ அது குடிச்சிட்டு போயிடு, கையில் எதுக்கும் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லி விடுங்க. போய் அதெல்லாம் சில இல்லைங்க இல்லை லேடிஸாக தானே போங்க, எனக்கு கை வேலை தெரியும் ஒன்று, சரி அதை கற்றுக்க அனுப்புங்க. எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு, சரி டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க. ஒவ்வொருத்தரும் பசங்களை கேளுங்க, உனக்கு என்னப்பா பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் போன விருப்பில்லாத ஒரு தொழிலோ ஒரு இதுவோ அனுபவிக்கணும்னா அது வேலைக்கே ஆகாது. அவன் விருப்பம் செய்யறது தான் நிலைக்கும். அதனால் அந்த விளையாட விடுங்க. ரெண்டாவது, தயவு செய்து கொஞ்சம் டூர் ஆக்ஷன் போங்க. டூர் எங்கன்னா கிராமமாக பார்த்து ஆக்ஷன் போங்க. அதை காமிக்கும் போது அது வர வயல்வெளியெலாம் இப்படி இருந்து இவங்க இருக்கிறதான் நம்ம இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்லாம். அரிசி வேணும்னா அவங்க உழைக்கலன்னா நம்மளுக்கு வருமா? இப்போ இதெல்லாம் காமிக்க செல்லவே அவங்க சின்ன வயசுலேயே அந்த ஊறிடும். என்னென்னு, ஓ அரிசி இப்படி தான் வந்தப்பா அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அப்படின்ற ஈவு இறக்க அந்த கழனிக்கட்டெலாம் பார்த்தானா அவங்க மேல் ட்ரெஸ் எல்லாமே ஜென்ஸுங்க பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பசங்களான அந்த கஷ்டம்னா நான் அதெல்லாம் தெரிய கற்றுக்குங்க. நீங்கள் டவுனில் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, உங்கள் அப்படியே அந்த என்னது வசதியான லைஃப்லேயே வாழ விடுறீங்க, இருங்க நான் வேணான்னு சொல்லலை. கொஞ்சோண்டு இறங்கி வாங்க. அவங்கள எப்படி இருந்தால் அவன் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். சில டிராயிங்கில் இருப்பாங்க, இப்போ பார்த்தோன்னா இயற்கை காட்சி ஏன் நான் இதை வரைய போகிறேன் அப்படின்னு, அப்போ அதை அலோவ் பண்ணுங்கள். ஒரு பேனா ஒன்று வாங்கி, பென்சில் ஒன்று வாங்கி தருங்க, ஒரு நோட்டு ஒன்று வாங்கி கொடுங்க. இப்போ அதை பார்த்தோன்னா வரையணும்ல, அது ஒரு இது விளையாட்டா நான் அங்கே போய் விளையாடிட்டு வரமாடுவோம். என்ன அது மாதிரி கிராமமாக பார்த்து ஆயிடுச்சுமா. உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணாலங்க, வருஷம் பூரா உழைக்கிறீங்க, உங்கள் மனசு ரிலீஃப் எப்படி வருங்க? சும்மா மாலுக்கு போகிறேன் இதில் போகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே வராது. இயற்கை காட்சி பார்த்தோன்னா மனசு ரிலீஃப் ஆகும். அந்த சந்தோஷம் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் முன்ன பண்ண இது மாதிரி பார்க்கலாம்ல, அப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்காங்க? சும்மா மாலில் போய் பார்த்துட்டா அது ஒரு செகண்ட் தான் நிற்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா பசுமை பார்க்கும்போது அது மனசில் நல்லா பதிஞ்சிடும். நீங்கள் எப்போ கண்ணு முன்னாலும் அந்த இடம் சூப்பராக இருந்தது. அந்த கழனி கட்டுன்னா அதில் பறவைகள்லாம் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க,
கதிர்னா எவ்வளோ தூரம் இருக்குது, முளைச்சி வந்தால் எப்படி இது, களை எப்படி எடுக்கிறாங்க, தண்ணி எப்படி இது வந்து அதெல்லாம் இட்டு போய் காமிச்சா எப்படி இருக்கா. பார்க்கு இது போங்க, வெளியே டூர் போகும்போது ஒரு பாக்ஸில் சாப்பாடெலாம் எடுத்துங்க, காரில் போகிறவங்க அங்கே இறங்கிக்கோ, இறங்கி அங்கே சாப்பிடுங்க, அங்கே அது இது பண்ணுங்க, அப்படியே ஃபோட்டோ எடுங்க. அதெல்லாம் மலரும் நினைவுனா பிற்காலத்தில் போட்டு காட்டலாம்ல. ஏன்னா எல்லாமே மறந்துடுறீங்க பழசிய, இனியாவது கொஞ்சம் புதுப்பிக்குங்க. அதுதான் சொல்ல பசங்களுக்கு கிராமத்தில் இட்டு போய் அவங்களாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். அப்போ தான் தெரியும் பசங்களுக்கு நல்லது கெட்டது அன்பு. அப்போ பகையே வராதில்ல. அதுக்கு தான் சொல்கிறது, பசங்களை இந்த ஒரு மாதம் லீவுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஒதுக்குங்க. வசதி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரு பென்சில் வாங்க வசதி இருக்கும், ஒரு நோட்டு வாங்க வசதி உங்களுக்கு இல்லையா யாரையும் கேளுங்க. ஏங்க என் பையன் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறாங்க, அவங்களால முடிஞ்சால் வாங்கி கொடுக்குன்னு கேளுங்க. இது வந்து கௌரவம் மாட்டாதீங்க. இது வந்து உனக்கு கேட்கல, அவன் வளர்ச்சிக்கு தான். இல்லை அவன் ஃப்ரெண்டு ஒரு சொன்னாங்க, அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்காக இருந்தாலும் அம்மா அப்பாவும் கொஞ்சம் பசங்க இது பண்ணுங்க, அவனை கலந்து பேசி என்ன பண்ண போகிற ஒரு மாதம் இது இல்லை அப்படின்னு கேளுங்க. அவன் மனசில் என்ன ஆகுதோ அது மாதிரி நடங்க. வாழ்க்கை வளமுடன்.